ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தருமபுரியில் இருக்க ஒரு நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்கு மேலே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. கேபிஎஸ் நர்சரி கார்டன் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்லேயும் அண்ட் இன்ஸ்டாலேயும் ஒரு பேஜும் வச்சிருக்காரு. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஓகே ப்ரோ, இன்றைக்கி உங்கள் நர்சரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஓவர்வியூவாக பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, ஃபஸ்ட்டு ரோஸ் செடியிலேருந்து பார்க்கலாம். ரோஸ் செடியிலேருந்து பார்த்துடலாம். ஓகே ப்ரோ, ரோஸ் செடியில் கிட்டத்தட்ட எத்தனை வெரைட்டிக்கு மேலே ப்ரோ வச்சிருக்கீங்க? ரோஸ் செடியில் கிட்டத்தட்ட நமக்கு 100 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஏ கலெக்ஷன், ஓகேங்களா, டேவிட் ஆஸ்டின், இது வந்து புதுசான வெரைட்டி. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸு, எல்லோ ரோஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. இந்த டிஏ கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்போர்ட்டட். இதெல்லாம் வெளியில் நாங்கள் இம்போர்ட் பண்ணி புதுசாக கிராஃப்டிங் பண்ணுறாங்க. சூப்பரான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இதில் வந்து டிஏல ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம அடிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி அதுக்கான ரோஸ்னால் பட்டன் ரோஸு, அந்த அப்புறம் வந்து நார்மல் ரோஸு, கொடி ரோஸு, இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஃபேரி ரோஸு, அப்புறம் ட்ரீ ரோஸ் மெயினாக, அது ஸ்டாண்டர்ட் ரோஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. பட் நம்ம நர்சரியில் நிறைய பல்காக இருக்குது. அவங்க நேரடியாக வந்து எடுத்துக்கலாம். ட்ரீ ரோஸ்னா மரம் மாதிரியே போகுமா ப்ரோ? மரம் மாதிரி நீங்கள் அதெல்லாம் காட்டலாம். நம்ம ஒரு லாலிபாப் எப்படி வந்து குச்சி மட்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரோஸ் மட்டும் மேலே மட்டும் அழகாக போக்கும். ரோஸ் கீழே பூத்து தான் பார்த்துருப்பாங்க, மரம் மாதிரி பூத்து பார்க்குற மாதிரி. ஓகே ப்ரோ, அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன வெரைட்டி ரோஸ் நான் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஏ வெரைட்டிஸ்ல என்னென்ன இருக்கு, டேவிட் ஆஸ்டின் ரோஸ் கலெக்ஷன். அதுல வந்து எக்ஸாட்டிக் கலெக்ஷன்லாம் இதெல்லாம். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா DA 43. இதோட பூக்கள் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு, சூப்பரா இருக்கும், அட்ராக்டிவா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப்ல அழகழகா பூக்கும், நிறைய பூக்கும். இந்த மாதிரி கலர்ஸ், யூனிக்கான கலர்ஸ்லாம் நம்ம ரேராக பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் மட்டும்தான் இப்போதைக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே தேனாலும் கிடைக்காத வெரைட்டிஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குது. இது DA 43 ரோஸ். ஓகேங்களா, இதெல்லாம் நம்மகிட்ட சின்ன செடியிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட், ஒரு பிளான்ட் கூட நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. பாருங்கள் பிளான்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கொத்து அந்த மாதிரி நிறையவே பூக்கும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் தான். நம்ம இந்த பாட்டில் இருக்கிற பிளான்ட் இப்படியே நம்ம பார்சல் அனுப்புவோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டெல்லாம் இந்த பாட்டிலேருந்து எடுத்துகிட்டு அப்படிலாம் அனுப்ப மாட்டாங்க. MSS பார்சலில் இதே பிளான்ட் அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். ஓகேண்ணா, இப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்னா அவங்க கையில் கிடைக்கும்? ஆர்டர் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணாங்கன்னா அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 நாளுக்குள்ளே நாங்கள் பார்சல் அவங்க வீட்டுக்கு வந்துடும். ஓகேண்ணா, ஆர்டர் எதெல்லாம் நான் ப்ளேஸ் பண்ணலாம்? ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும். ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் 3 நம்பர் இருக்குங்க. 3 நம்பர் ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போட்டால் போதும். அவங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டே வந்துடும், கேட்லாக்கே வந்துடும். அவங்கள அதே பார்த்து புக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ப்ரொஃபஷனல் முடியலப்பா, எனக்கு வந்து சாயில் ரெடியூஸ் பண்ணி அனுப்புங்க, ஹோம் டெலிவரி தான் என்னால் முடியாது அப்படின்றவங்க வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். KPS நர்சரி கார்டன் .in போய் புக் பண்ணிக்கலாம். இந்த கலர் என்ன வெரைட்டி? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 13 மோன்க்ரோர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ரோஸ். ஏன்னா ஜாப்பனீஸ் அந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஃபஸ்ட்னா இப்போ தான் வந்து பூ ஸ்டார்ட் ஆகுது மலர்றதுக்கு. இது அடுத்துக்காக மலர்ந்தது பாருங்கள் எந்த அளவுக்கு கப் ஷேப்பில் இருக்குன்னு பாருங்கள். இதுவும் பாருங்கள், இது ஏன்னா மல்டி பெட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொத்த இந்த மாதிரி பூக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எந்த அளவுக்கு பாருங்கள். மேலே வரக்குள்ளே 4 மூட்டை 5 மூட்டை இந்த மாதிரி இருக்கும். மற்ற பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் எல்லாமே கொட்டி போயிடும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக். ஓகே, ஆனால் கிட்டத்தட்ட 5 to 6 days வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூக்கள் இதழ்கள் எல்லாமே இப்படியே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்ல பஞ்சாவுக்கு யூனிக்கான கலெக்ஷன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் காட்டுவாங்க நிஜமாவே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து, இங்கிலாந்து இந்த மாதிரிலாம் இந்த ரோஸ் எல்லாம் வளர்ப்பாங்க வீட்டில். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி கலர்ஸ், யூனிக்கான கலர்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் சூப்பராக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கொடியாக போகிற வெரைட்டினா இல்லை மரமாக போகிறது? இது கொடி மாதிரி இல்லை, ஒரு மரம் மாதிரி நல்லா லைட்டுக்கு வந்து நல்லா பஞ்ச் அப்படி கொத்து அழகழகாக போக்கும். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் DA 33. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது DA 33ன்னு சொல்கிறத விட ஒரு அழகான பர்பிள் கலரில் இருக்கும், ஒரு வைலட் கலர் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு கலராக கூட தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேவெண்டர் கலரும் ஒரு பர்பிள் கலரும் நல்லா மிக்ஸ் ஆன மாதிரி நல்லா அடுக்காக பூக்கும். இதுவும் ஒரு DA கலெக்ஷன் தான். பட் வந்து DA கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் நிறைய பூக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஹைட் வளராதுங்க இது வரும். ஓகே, இது சின்னதாக இருக்கும் போது நிறைய முட்டுகள் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 இருக்கா, 4 இருக்கா பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த செடியும் பாருங்கள், கிட்டத்தட்ட குட்டி தான் செடி. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet தான் இருக்குது. நிறைய வருது பாருங்கள் மொட்டுகள். இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். பூ நல்லா நெருக்கமாக இருக்கும், அழகாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, நம்ம பார்த்த DA வந்து பார்த்தீங்கன்னா 33. எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நம்மக்கிட்ட எடுத்துக்கலாம். பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள்.
ஒரு சின்ன செடி தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 மொட்டுகளோட சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் பூவோட பெட்டல்ஸ் எல்லாம் நெருக்கமாக இருக்கும். ஓகேண்ணா, இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது தான் அது அனுபவங்கள் நிறைய தெரியும். ரேரான வெரைட்டியில் இந்த மாதிரி நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. ஓகேண்ணா, எல்லா ரோஸ் செடியிலையும் பேர் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் யூனிக்கான பேர். ஓகேண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஏ கலெக்ஷன் யூனிக்கான பேர், ரோஸோட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் நேம் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேண்ணா, ஒரு சில ரோஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு பேர்லாம் நிறைய வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்குள்ள கண்டினியூவாக தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே. அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிஏ கலெக்ஷன் தான். இது DA42. ஓகேண்ணா, டேவிட் ஆஸ்டின் 42ன்னு ஒரு வெரைட்டி. ஏன்னா இதில் மாதிரி நிறைய கலெக்ஷன் யூனிக்கான இன்னும் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வர ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கலெக்ஷனை மட்டும் தான் நம்ம கொண்டு வரப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வச்சிருக்க கலெக்ஷனோட புது எப்படி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்து எப்படி புதுசாக வாங்குறாங்க, புதுசாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எந்த மொபைல் வந்தாலும் சரி, புதுசாக ஒரு சட்டை கூட வந்தாலும் நம்ம வாங்குறோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா DA42. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்கும், நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஓகேண்ணா, வாசனை தரும். மற்ற ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் வராது, வாசனை தரக்கூடிய ரோஸ்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா DA42. ஓகே, நல்லா பன்னீர் ரோஸ் கலரில் சூப்பராக இருக்கும். இது மல்டி பெட்டலில் இருக்கும், நல்லா கப் ஷேப்பில் போக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஹைட்டாக வருங்க பாருங்கள். இதில் வந்து மொட்டுக்கள் வச்சிருக்கா, இதில் பாருங்கள் மொட்டுக்களே இல்லை, பட் வந்து மேலே வந்து தான் பூக்கும். மற்ற ரோஸில் சின்னதுலேருந்தே பூக்கும் பாருங்கள். இதெல்லாம் மேலே வந்து யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மொட்டுக்கள் வச்சிருக்கு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா DA42. அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா DA24. ஏன்ப்பா DA20னா டேவிட் ஆஷின் 24 அண்டர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா பர்பிள் கலர் இருக்குது. ஓகேண்ணா, இது வந்து இப்போ பார்க்குறதுக்கு குட்டி பூவாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன செடியில் எத்தனை மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சாக ஒரே கொத்து தான், எத்தனை மொட்டுகள் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல்ஸில் வருங்க பாருங்கள். அடியில் ஃபுல்லாக ஒயிட் கலரில் வந்து மேலே மட்டும் அந்த பர்பிள் டார்க் வயலட் கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். நல்லா பஞ்சாக நிறைய பூக்கும். ஓகேங்களா ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரொம்ப ரேர் தான் இந்த வெரைட்டி. ஓகே, நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும். இந்த வெரைட்டி ரொம்ப ரேரா ப்ரோ? இந்த வெரைட்டி ரொம்ப ரேர் தான். ஓகே, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா மல்டி பெட்டலில் இருக்குது, நல்லா டார்க் வயலட் கலரில் வரும். ஓகே ப்ரோ. நீங்கள் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா DA29 கான்ஸ்டன்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இது மட்டும் ஒரு கலராக இருக்குங்களா பாருங்கள். இது ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா பாதி கலர் ஒன்று அப்படியே தெரியும் பாருங்கள். ஒரு பக்கம் ஃபுல்லாக டார்க் பிங்க்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாண்டல் கலர் மாதிரி தெரியும். பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் இதோட பெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு, இதோட பெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரே பஞ்சு தான், பட் பூ வெடிக்க டிஃப்ரென்ஸ் மாறிட்டே இருக்கும் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொட்டுகள் இப்போ தான் வெடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் ஃபுல்லாக மலர்ந்த பிறகு எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் அந்த எட்ஜி எல்லாமே. அந்த மல்டி பெட்டலில் இருக்கும்போதும் அதோட பெட்டல்ஸோட ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இதில் வந்து கலர் பாருங்கள் கொஞ்சம் லைட் கலராக வருதா. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள பாருங்களேன் பட்டர்ஃப்ளை மாதிரி வரும், ஒரு ஆர்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். இது எல்லாமே DA29 கான்ஸ்டன்ட் தான். ஒவ்வொரு டைப்பும் அந்த வெயில் கிளைமேட், அந்த கிளைமேட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாமே மாறும், அதோட ஷேப் எல்லாமே மாறும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா DA29 கான்ஸ்டன்ட். சூப்பரான பிளான்ட் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பஞ்சாக தான் பூக்கும். பிளான்ட்டோட குவாலிட்டிலாம் தரமாக இருக்கும், நம்மகிட்ட நம்பர் 1 குவாலிட்டி தான் எல்லாமே. கொத்தா பூ இருக்குண்ணா. இதுதான் பார்த்தீங்கன்னா கொத்தா போக்கக்கூடிய ரோஜாவில் நிறைய வெரைட்டி. ஓகேங்களா, இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகேண்ணா, இதில் நம்ம அப்படியே 1 by 1 என்னென்ன இருக்குது அப்படியே காட்டிகிட்டே வரோம், நீங்களே பாருங்கள். இது கொத்தா பூக்குதுன்னா இது பட்டன் ரோஸ் குட்டியாக நிறைய பூக்கும். ஓகே, ஒரு பஞ்சுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 மொட்டு 20 மொட்டுகள் அந்த மாதிரி வரும். ரோஜா செடி என்னால் வளர்க்க முடியலப்பா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சா நல்லா பூக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோஸ். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க, என்னால் வளர்க்க முடியலப்பா, ஒரு டைம் தான் பூக்குது, ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பூ பூக்குதுன்னுவாங்க. ஆனால் இது வச்சிங்கன்னா நிறைய இந்த மாதிரி கொத்தா வந்துட்டே இருக்கும் பூக்கள். பாருங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பூ மலர்ந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது, ஒரு பக்கம் மொட்டுகள் வந்துட்டே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, மற்ற ரோஸை கம்பேர் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு வீட்டில் வச்சுருந்தா கூட அழகாக நிறைய பூத்து தள்ளும். உங்களுக்கு இங்கே கீழே இருக்கிற செடியெல்லாம் பாருங்கள் எல்லாமே பூத்து குலுங்குது பாருங்கள் அந்த அளவுக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஓகேண்ணா, இதிலே கலர் வெரைட்டிஸ் இதிலே நிறைய கலர் இருக்குது. ஆரஞ்சு, ஒயிட்டு, பிங்க், ரெட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வெரைட்டிஸ் இருக்குது. பன்னீர் பட்டன், ஆரஞ்சு பட்டன், கிரிகிரி ரோஸு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஃபேரி ரோஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனி டூப்ரே. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அணி கலரில் வரும், அணியோட ஃப்ராக்ரன்ஸ் இதில் வரும். ஓகேண்ணா, அதே மாதிரி லெமன் கிராஸோட ஃப்ராக்ரன்ஸ் வரும். லெமன் கிராஸ் நம்ம லெமன் டீ போடுறது அதோட ஃப்ராக்ரன்ஸ் வரும். இந்த வாசனை தரக்கூடிய பூ இது 1 ஆஃப் த வெரைட்டி. இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லெமன் எல்லோ கலரில் வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், லெமன் எல்லோ கலரில் டார்க்காகவும் இருக்கும், லைட் கலர்லேயும் பூக்கும். நல்லா ஒரு கொடி ரோஸா மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடியாக ஓடி கொத்தா பூக்குங்க பாருங்களேன். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பூத்து இருக்குன்னு. எல்லாமே பாருங்கள் பஞ்சாக தான் பூக்கும்.
இப்போ நல்லா வாசனையாக இருக்குது ஓகே. நல்லா ஒரு லெமன் கிராஸ் வாசனைலாம் சூப்பராக இருக்குது ஓகேண்ணா. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனி டூப்ரே. இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஓகேண்ணா. இது ஹோல்சேல்லையும் நீங்கள் ஹோல்சேலாக நம்ம எல்லா நர்சரிக்கும் கொடுக்கலாம். நீங்கள் நர்சரிக்காரு நேரில் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு பல்கான குவான்டிட்டி வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் லைவாக பார்க்கலாம் நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இப்போ 1000 பிளான்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த ஒரு வெரைட்டிலே இப்போ 1000 பிளான்ட்ஸ்க்கு மேலே இருக்கு. ஒரு வெரைட்டில மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பிளான்ட்ஸ்க்கு மேலே இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேண்ணா. நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கூட. செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட் கூட நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. நார்மலான வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துடலாமாண்ணா? பார்த்தலாம். நார்மலாக நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேண்ணா. அதில் நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ரெட் ரோஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. சூப்பராக இருக்கும். பெட்டல்ஸ் நல்லா நெருக்கமாக இருக்கும். பூ கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட விலை 10 ரூபாய் 20 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அதிகமாக விரும்பி வாங்குறது இந்த ரெட் ரோஸ் தான். ஓகேண்ணா. அதுக்கான இது டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்ன்னு கேட்பாங்க. நிறைய பேர் பன்னீர் ரோஸ் வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலரில் இருக்கும். இதனால் மருத்துவ குணம் நிறைந்தது ஓகே. அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அப்படியும் நம்ம வந்து பூ பறித்து டைரெக்டாகவும் சாப்பிட்றாங்க. உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ரோஸ் மில்க்கு ரோஸ் பவுட்ரு நிறைய தயாரிக்கிறாங்க இதுலேருந்து. ஓகேண்ணா. அது வந்து மெடிசனுக்காக யூஸ் ஆகுது. நாட்டு வெரைட்டி தான் ஓகே. நிறைய பூ பூக்கும். அதுக்கான டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்லெட் ரோஸ் ஓகே. நான் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒய்லெட் பேரடைஸ்னு சொல்லுவாங்க. பூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஒரு கலரே இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் பூ பார்த்துருக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் யூனிக்கான கலெக்ஷனு. அடுத்து பக்கத்தில் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பஞ்சாக பூக்கக்கூடிய கல்கட்டா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுவும் 2 கலரில் பார்க்கறதுக்கு அழகாக. மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் வரும். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோலாம் மிக்ஸ் ஆகி வரும். இது வந்து ரெட் பினாக்கல் அந்த மாதிரி வெரைட்டிஸ். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ரெட் பினாக்கல்லாம். ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ரோஸ். மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலரில் இருக்கும். கொல்லம் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சாலையும் பெருசாக வைக்கும். இது வந்து பட்டன் ரோஸ் மாதிரி நல்லா கொத்தாக வரும் இந்த கல்கட்டா ரோஸ். ஓகேண்ணா. இது பாருங்கள் ஃபேண்டா ஆரஞ்சு. இப்போ ரெட் ரோஸ் தாஜ்மஹால் ரெட் ரோஸ் பார்த்தீங்கல்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேண்டா கலர். நல்லா ஆரஞ்சு பழம் அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக நிறையா பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை ஜிமிலியா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதோட பேர். ஏன்னா ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் நம்ம ஒயிட் கலரில் இருக்கும், மேலே க்ரீம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெட்டல்ஸில் வரக்கூடியது ஜிமிலியான்னு வாங்க. இது ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிலியா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் இன்னும் நிறையவே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே நம்மளோட கேட்லாக்லேயே இருக்கும். அவங்க எது வேணுமோ அவங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன் வந்து நம்மக்கிட்ட வாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்குங்க. ஏன்னா உங்களுக்கு தருமபுரி கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியும். நிறைய இடத்துல ஷேட் நெட்லாம் போட்டு அதுக்குள்ளே ரோஸ் செடி வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் சமவெளியில் அப்படியே ரோஜா செடி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த கிளைமேட்டு எந்த இடத்துல வச்சாலுமே நான் சூப்பராக டாப் குவாலிட்டியாக வரும் ஓகேங்களா. பிளான்ட்டோட குவாலிட்டி ஓகேங்களா. எல்லா பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து கூட வாங்கிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணி நம்ம எம்எஸ்எஸ் மூலமாக அனுப்பலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பட்டன்ஸ் வெரைட்டிஸ் சொன்னாங்களே ஒரு வெரைட்டி தான் பார்த்துங்க. இப்போ இங்கே பக்கத்துலேயே நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அதோட கொடி ரோஸ் இதில் மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு அப்படியே பார்க்கும்போதே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் கலர் கொடி ரோஸ் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாலிபாப் வாங்கி சாப்பிடுவோங்களே அதோட மாடல் அப்படியே பூக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது நம்ம சின்ன வயசில் லாலிபாப் வாங்கி சாப்பிடுவோங்க. அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பஞ்சாக ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வரும். பார்க்கும்போது தெரியும். மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ தான் மேலே வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இலைக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கா. ஒரு தேர் மாதிரி அப்படியே அழகாக கொடி மாதிரி போயிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் பூக்கிறதுக்கு. ஓகேண்ணா. இது கொடி ரோஸோட சேர்ந்ததாண்ணா? ஆமாம், கொடி ரோஸோட வகையை சேர்ந்தது தான். ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா முள் நிறைய வந்தாலையும் ஒரு நிறைய பூ பூக்கும். பராமரிப்பே இல்லை, நான் எதுவுமே பண்ண முடியலப்பா ஒரு ரோஸ் செடி வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எல்லாமே இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம். ஏன்னா நல்ல வெயில் போடுற இடமா பார்த்து வச்சுட்டு நிறைய பூக்கும். அதனால டார்க் கலரில் பூக்கும். உங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குன்னு பாருங்க. நல்லா டபுள் கலரில் கூட பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி பூக்கும். முள்ளு நிறைய வரும் ப்ரோ இது. ஓகேண்ணா. முள்ளு நிறைய வரும். நீங்கள் அப்போ முள்ளு வராத ரோஸ் செடி முள்ளு வர ரோஸ் செடி அப்படியே நான் பக்கத்திலே காட்டுற பாருங்களேன். இதுதான் பன்னீர் பட்டன் ரோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முள்ளே இல்லாத ரோஜா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, நான் முள்ளு இல்லாத ரோஸ் செடி தான் வைக்கணும்பா, முள்ளு இருக்கலாம் போய் குத்திப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா முள்ளே இருக்காது. ரொம்ப 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 ஃபஸ்ட்டு வந்த வெரைட்டி இது ரோஸ் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஓகேண்ணா. ஏன்னா நல்லா மரம் மாதிரி ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா போதும், 100கணக்கான மேலே ஒரே நாளில் நீங்கள் 100 பூ கூட பறிக்கலாம், 200 பூ கூட பறிக்கலாம். அது 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா அவ்வளோ பூக்கள் தரும். இது மாதிரி குட்டி குட்டியாக தான் பூக்கும். எப்படி வந்து பன்னீர் ரோஸ் எந்த கலரில் பூக்குமோ அதே மாதிரி கலர் தான். அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய முட்டுக்கள் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன தொட்டி தான்ப்பா இருக்குது, எனக்கு சின்ன இடம் தான் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல வைக்கணும், நான் டெய்லி சாமிக்கெல்லாம் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ப்ரோ. இந்த மாதிரி ஓகேண்ணா. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் சாமிக்கெல்லாம் பூஜை போடுவேன், அந்த மாதிரி டெய்லி நிறைய பூக்கணும்
அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி வைக்கலாம். ஓகேண்ணா. அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகுக்காக வைக்கக்கூடிய ரோஜா செடின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பூ பெட்டல்ஸ் எல்லாமே ஒரே ஒரு பெட்டல்ஸ் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அடுக்கெல்லாம் இருக்காது ப்ரோ. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான், ஒன் லேயர் தான் இருக்கும். ஓகேண்ணா. இது கீழே நல்லா படர்ந்து கீழே படர்ந்து இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாக வரும். இந்த பார்டருக்காக வைக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு முன்னாடி, ஒரு புதுசாக வீடு கட்டினா ஒரு கேட்டுக்கு முன்னாடி நல்லா எனி டைம் பூத்துருக்கணும். ஒரு பேப்பரை பூ எப்படி இருக்கும், ஒரு காகித பூ எப்படி பூத்துருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ. ஓகேங்களா, இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குற டபுள் கலர் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கிரிகிரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிகிரி ரோஸ், ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கனகாமர கலரில் சூப்பராக வரும். இல்லை ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒரு பூ டார்க்காக இருக்க ப்ரோ. ஆமாண்ணா. இது பக்கத்தில் பாருங்க லைட் கலராக இருக்குது. இது வந்து கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து மாறும் அந்த மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு கலராக இருக்குது, நேரில் வரக்குள்ள ஒரு கலராக இருக்குது. இது கிளைமேட் ரோஸ் செடி எல்லாமே கிளைமேட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கலர் காம்பினேஷன் மாறி வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு சின்ன தொட்டி தான், ஆனால் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்கி வைக்கலாம், குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணி ஒரு ரோஸ் செடி வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும். நிறைய பேர் மொபைலில் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரோஸ் செடி ஒரு குட்டியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க பராமரிச்சாங்கன்னா டெய்லி பூ பூக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ், அமைதி எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி, இது ஒரு சூப்பரான வெரைட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொடி ரோஸ் தான். இது ஃபுல்லாகவே இது எல்லாமே ரெட் கலர் கொடி ரோஸுங்க. க்ரீப்பர் ஒரு வீட்டு மாதிரி ஒரு கொடி மாதிரி ஏற்றி விட்னா கூட நீங்கள் தாராளமாக ஏற்றி விட்டுக்கலாம். இல்லை ஒரு கார் ஷெட்டுக்கிட்ட ஏற்றி விட்னாலும் ஷெட்டுக்கு ஏற்றி விடலாம். பூவோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய பூ வராது, குட்டி குட்டியாக வருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஒரு தோடு மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிப்பூ, ஊசி மல்லிப்பூ அந்த பூக்களில் கூட வச்சு கட்டிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடி ஏறி வீட்டு மேலே அழகாக பூக்குனாலும் பூத்துவாங்க. நம்ம இதே கட் பண்ணி இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து மாலை மாதிரி கட்டிக்கலாம். ஓகே, நான் கொடி ரோஸில் ரெட் கலர் மட்டும்தான் இருக்கு, இல்லை ஒயிட் கலர் நம்மகிட்ட இருக்குது. ஒயிட் இதே பூவில் ஒயிட் கலர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுவும் காட்டுறேன். ஒயிட் கலர் நல்லாயிருக்கும், இதோட கொஞ்சம் பெரிய பூ வரும். ரெட் கலர் கொடி இந்த மாதிரி தான் 1-2 பிளான்ட்ல பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி பக்கம் ஹைட் இருக்கு. அங்க பாருங்க எவ்வளவு முட்டுகள் வச்சிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி பஞ்சு நிறைய வரும். இதுதான் கொடி ரோஸால சூப்பரான வெரைட்டி. ரெட் கலர் பல்கா குவான்டிட்டி இருக்கு. ஓகே, நான் கொடி ரோஸ்ல முள்ளு வருமானோ? இதுல முள்ளு கம்பல்சரி வரும். ஏன்னா பார்த்தா நிறைய முட்கள் வரும். முள்ளு இருந்தால் தான் நிறைய வரும் பாருங்க, எல்லாமே முள்ளோட தான் வரும். ஏன்னா கொடி ரோஸ் இல்லை, இது நிறைய கொடி ஓடி நிறைய பூக்கிற கொடியது. ஓகேண்ணா. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுண்ணா இது வந்து பார்த்தோன்னா நாட்டு ரோஜா. நாட்டு ரோஜாலே வந்து பார்த்தோன்னா பிங்க் கலர் ரெட் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் வரும் ப்ரோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நேரு தாத்தா ரோஜான்னு சொல்லுவாங்க. நேரு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த காலத்தில் வந்து பாக்கெட்டில் ஒரு ரோஸ் வச்சிருப்பாரு, அந்த காலத்து ரோஜான்னு சொல்லுவாங்க. நிறைய பூ பூக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஓன் ரூட்டட் பிளான்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது கிராஃப்டிங் பண்ண ஓன் ரூட்டட் பிளான்ட். நிறைய முட்கள் வரும், நல்லா மரம் மாதிரியே வளரும். ஒரு 5 அடி 10 அடி கூட ரோஸ் வளரும் அது. ஓகேண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நான் ஒட்டு கட்டினது மட்டும்தான் இருக்குது? ஒட்டு கட்டினதுன்னா அது வந்து பட்டிங் பண்ணுற மூலிமா மட்டும்தான் சில ஏதாவது சக்ஸஸ் ஆகும். ஓகேண்ணா. ஏன்னா சிலதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரூட்டட் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் மாடல். ஓகே, அதுக்கெல்லாம் வந்து நம்ம பட்டிங் மெத்தட் உருவாக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ஆண் செடியில் ஒரு பெண் செடி கிராஃப்ட் பண்ணும்போது தான் ஃப்ளவரிங் வரும். ஓகேண்ணா. இந்த 7 இலை வருதுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஆண் செடி. அந்த 7 இலையில இருக்கிறது எல்லாமே ஆண் செடி. அதுல இருந்து நம்ம வந்து பெண் செடி எடுத்து கிராஃப்டிங் பண்ணுவோங்க. அப்போ பண்ணும்போது தான் நமக்கு ஃப்ளவரிங் வரும். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம பதியம் போட்டு உருவாக்குறோம். அதே மாதிரி அதை பதியம் போட்டு உருவாக்க முடியாது. அது பதியம் போட்டா சக்சஸ் கம்மி. இப்போ எப்படின்னா நம்ம 100 செடி போறோம்னா ஒரு 30-40 செடி தான் நம்ம சக்சஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும்போது நமக்கு வந்து வேலை செஞ்ச கூலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ஓகே, சக்சஸ் ரேட் கம்மி. ஓகேண்ணா. அதோட க்ரோத்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எந்தெந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் போட முடியுமோ அந்த வெரைட்டி நம்ம பதியம் போட்டு இதெல்லாம் கிராஃப்டிங் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. இது வந்து நாட்டு ரோஜா நம்மக்கிட்ட இந்த மாதிரி 8 இன்ச் பாட்டில் இருக்குது. சின்ன பிளான்ட்லேயே இருக்குது. இது வந்து 50 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட இருக்குது ப்ரோ. ஓகேண்ணா. இவ்வளோ நேரம் சின்ன செடியாக பார்த்துட்டு இருந்தோம், 1 அடி கூட ஹைட் இல்லாத மாதிரி. ஆனால் இப்போ பார்க்கறது ஒரு 4 அடி ஹைட்டு பக்கம் இருக்கு. இதெல்லாம் என்னதுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷனில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. ட்ரீ ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா லாலிபாப் ரோஸு, ஸ்டாண்டர்ட் ரோஸு, ட்ரீ ரோஸ்னு அழைப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிராஃப்ட் பண்ணுறது. இப்போ நம்ம ஆண் செடி அப்படின்னு காட்ட பாருங்களே, இது ஃபுல்லாகவே ஆண் செடி தான். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே எதுவுமே பூக்கள் வராது. ஓகேண்ணா. ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி மிட்டாய் மாதிரி தான். இது ஒரு பைப் மாதிரி தான், மேலே தான் வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, கிராஃப்ட் பண்ணியிருக்குங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வளர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகும். இந்த பிளான்ட் வளர்க்குறதுக்கு 1 இயர் ஆகும். இது வளர்த்துறதுக்கு ஒரு வருஷம். மற்ற கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பிளான்ட். இது எல்லாமே 2 வருஷம் செடி. பிளான்ட்டோட ஹைட் பார்த்துக்காங்களே. இது மற்ற ரோஸுக்கு இதுக்கு என்னப்பா டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இது மரம் மாதிரி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சத்துக்களை நிறைய எடுத்துக்கிடுவோம், நிறைய பூ பூக்கும். மரம் மாதிரி வளர்ந்து போகும் ப்ரோ. இப்போ எப்படி ஒரு மாங்காய் மரம் ரவுண்டாக அப்படி வளர்ந்து போதோ அந்த மாதிரி இந்த ரோஸ் செடி மரம் மாதிரி நல்லா வளர்ந்து போவோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் பூக்கிறது பார்க்க நீங்களே பார்க்கலாம். ஒரு சின்ன செடியிலே எவ்வளோ ஒரு சின்ன பாட்டு தான்,
ஒரு 8 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு பூத்து இருக்குன்னு பாருங்கள். இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கலர்ஸ் இருக்குது ப்ரோ. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள். இது ஒரு கலரா, இது ஒரு ஆரஞ்சு கலரு, இதெல்லாம் பட்டன் ரோஸ் வெரைட்டிங்க பாருங்கள். இதெல்லாம் ஏன் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசார்ட்டு, ஒரு ரெஸ்டாரண்ட்டு, இல்லை ஒரு பேக்கரி ஷாப்பு, இல்லை ஒரு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன், அந்த மாதிரி இடத்தெல்லாம் வைக்கும் போது அட்ராக்டிவ் லுக் இருக்கும். புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், அந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது இதெல்லாம் அழகாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கீழே பூத்து தான் பார்த்துருப்போங்க. ஆமாண்ணா. இது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் பார்க்கும்போது. ஓகேண்ணா, இது வந்து புது வெரைட்டி தான் பாருங்கள். ஒரு செடியில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு நீங்களே பார்த்துருக்கலாம். அப்புறம் எவ்வளோ எத்தனை பொட்டுகள் இருக்குன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 50க்கு மேலே இருக்கும். அப்படி இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பூக்கள் வச்சுருக்கோம். இதுலேயும் பாருங்கள், இது பாருங்கள், இந்த மாதிரி அதுதான் ட்ரீ ரோஸ் கலெக்ஷனில் ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் நார்மல் ரோஸுக்கும் இதுக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 850 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஓகேண்ணா. இது ட்ரீயோட குவாலிட்டி தான். இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாம் யூனிக்கான கலர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் 50 செடி அப்போ அந்த மாதிரி கிடைக்காது ப்ரோ. டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் கிடைக்குமே தவிர ஒரே எனக்கு வேறு எனக்கு 10 செடி வேணும் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணி முடிச்சு 1 இயருக்கு மேலே ஆனால் தான் நம்ம செடியே வெளியே கொண்டு வர முடியும். ஓகேண்ணா. பட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. இதில் பன்னீர் ரோஸ் இருக்குது, ரெட் ரோஸ் இருக்குது, டபுள் டிலைட் இருக்குது, எல்லோ ரோஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட். இதெல்லாம் பாருங்கள் பேப்பர் ரோஸ். இது வந்து ஒரு ரியலாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இதோட பேர் பேப்பர் ரோஸு. மொட்டை இருக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு அழகுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து பிளாஸ்டிக் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரியே இருக்குது அந்த ரோஸ் எல்லாம். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆரஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்ல கிரிகிரி ரோஸு. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். தெரியுதுங்களா ப்ரோ? தெரியுதுண்ணா. கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு 30 பூக்கு பக்கம் இருக்கும். பூ இருக்குது, மொட்டுக்கள் குட்டி குட்டியாக நிறைய இருக்கும். ஆமாண்ணா. ஒரு இதெல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸை நீங்கள் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடும். ஏன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடைக்காதனால தான் ப்ரோ நான் சொல்கிறது. ஆமாண்ணா, ரொம்ப ரேர். நானே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தானே பார்க்குறேன். இங்கே எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம யூனிக்காக நிறைய கலர் இருக்குது பாருங்கள். இந்த கலர் இருக்குது, சில்வர் லைன் இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு டார்க்கு பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், ஒரு சின்ன செடி தான் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குன்னு பாருங்கள். அதுதான் யூனிக்காக நான் சொல்கிறது. ஓகே, ஆனால் நீங்கள் இந்த செடி வாங்கி வளர்க்கும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துக்கலாம், நிலத்தில் கூட வச்சுக்கலாம் ப்ரோ. ஓகேண்ணா. இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது நம்ம. ஓகேண்ணா. வீடியோவில் எல்லாமே காமிக்க முடியாதனால ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம். ஓரளவுக்கு. ஏன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இப்போ 1000 பிளான்ட் இருக்குது. 1000ம் ஒரு டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்குது. ஓகேண்ணா. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க எத்தனை கலர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு. ஆமாண்ணா. இங்கே ஒரு கலர் இருக்குது பாருங்கள், இது ஒரு கலரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கலரு. இங்கே பாருங்கள், இது ஒரு யூனிக்கான கலரு. இதில் பாருங்கள் வரி வரக்கூடிய ஸ்டைப்பர் வர்றது. இது வரும் பாருங்கள், சைனா ரோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பன்னீர்னு சொல்லுவாங்க. என்னால் ஆர்ட் ஷேப்பில் பட்டர்ஃப்ளை மாதிரி வரும். இந்த மாதிரி யூனிக்கான கலர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு ஒயிட்டு, நார்மலான பியூர் ஒயிட்டில் இது வந்து ஒரு பட்டன் டைப்பில் வரக்கூடியது. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது ப்ரோ. ஓகேண்ணா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி ரோஸ் காட்டுவேன். இப்போ வந்து ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா பஞ்சாக பூக்கும். ஓகே. மற்ற ரோஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட இலைக்கு சென்ட்ரல் தான் மொட்டுக்கள் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலையில பாருங்கள் குட்டி குட்டியாக தான் இருக்கும். பட் இது குட்டியோட இலையில சென்டரில் ஒவ்வொரு மொட்டுக்கள் வருங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பாருங்கள். மற்றதெல்லாம் லீஃப் வந்து மேலே வந்து தான் ப்ரோ பூக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட லீஃப் பாருங்கள், உங்கள் இலை இருக்கா, இந்த இலைக்கு சென்டரில் இப்படி வந்திருக்கா, இதில் ஒரு 3 பஞ்சு, இதில் ஒரு 3 பஞ்சு, இந்த மாதிரி அழகாக அப்படி சூப்பராக இருக்கும் ப்ரோ. இது வேறு லெவலில் இருக்குது. அந்த பூலாம் நிறைய பூத்து கொடுக்கும் போது அப்படியே வந்து பூத்து தொங்கு இப்படி. ஓகேண்ணா. இப்படி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பைனாப்பிள் எப்படி வந்து இப்படி வரும் இலை, அந்த மாதிரி வந்து பூ எல்லாமே இந்த மாதிரி வரும். நிலப்பரசு மாதிரி அழகாக வரும். இது ஆர்கிட் ரோஸ், ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு யூனிக்கான வெரைட்டி தான் ப்ரோ. நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க இதெல்லாம். ஓகேண்ணா. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ். இது வந்து பிரிட்டிஷ் குயின் ரோஸ் சொல்லுவாங்க, ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட பூ மற்ற பூ தொட்டு பார்க்குறதுக்கு இதுக்கு தொடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இருக்கும். நீங்கள் தொட்டு பாருங்களேன் வேணா, அந்த குழந்தையோட ஸ்கின் எப்படி மெதுவாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். பூவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேபி பிங்க் கலர்லேயே வரும். ஒரே செடியில் இந்த மாதிரி டார்க் பிங்க் வரும், ஒயிட் கலரும் வரும் பாருங்க. இதுலேயே பாருங்க, இதில் ஒயிட் கலரில் இருக்கா, பூ மலர்ந்த பிறகு இது பிங்க் கலர் இருக்கும். இது நல்லா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா மற்ற ரோஸ் கம்பேர் பண்ணால் இது வாசனை உள்ள ரோஸ். வாசனை நிறைய பேருக்கு வாசனையாக இருக்கும். பூ தலை வச்சு மழை கூட வரி நடந்து போகும்போது வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி ரோஸில் இது வெரைட்டி. இது ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ரோஸ் ப்ரோ. இது பல்கான குவான்டிட்டி நிறைய, அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் இது ஒரு வெரைட்டி. ஓகே. நிறைய பேர் விரும்புவாங்க. ஏன்னா பார்த்தா சின்ன செடி ஒரு 50-100 பூ கூட இது நல்ல ஃபேமஸான வெரைட்டி. எல்லாருக்குமே வாங்கி வச்சிருப்பாங்க. நம்மகிட்ட நிறைய கஸ்டமர் கிட்டத்தட்ட சென்னையில ஒரு 50,000 பேருக்கு மேலே நம்மகிட்ட இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. 1,00,000 பேருக்குள்ள வாங்கியிருப்பாங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு சும்மா சூப்பரான வெரைட்டி. இது ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்குது. ஓகேண்ணா. ரோஸ் செடி முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் செடி கவர் பண்ணணும். அடுத்ததா மல்லிப்பூ பக்கம் வரலாம்னா, மல்லிப்பூல மொத்தம் எத்தனை வெரைட்டினா இருக்கு? மல்லிப்பூல அது